வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வேணு ஆடியோஸ் விழுப்புரம் முட்டத்தூர். இன்றைக்கான பதிவில் பார்த்தீங்கன்னா 5.1 ஆம்பிளிஃபையர் தான். நம்ம பழைய கஸ்டமர் இவர், திருக்கோவிலூர் பக்கம். அவருக்கு தான் இதுக்கு முன்னே நம்மக்கிட்ட 2.1 அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு. அவர் வீட்டுக்கு தான் இது 5.1 வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அவருக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம். நம்ம எப்பயும் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். 6mm பேனலு, அகர்லிக் பேனல் வந்து பார்த்திங்கன்னா 6mm. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மேட் பிளாக் போட்ட மாதிரி ஃப்ரண்ட்டில் கிளாஸ் டைப்பு. பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா சப் ஃப்ரீக்வன்சி அது இருக்குது. அது ஃப்ரண்ட்டில் கீழே இருக்கக்கூடிய இது சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்இடி கேட்க. பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு, யூஎஸ்பி கனெக்டர் போடக்கூடியது. ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறது நல்லா லுக்காக இருக்கும் இந்த மாடலு. அதுதான் நம்ம இந்த மாடலை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். அவங்க இன்டீரியர் பார்த்துடலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயும் நம்ம ரெகுலராக போடக்கூடியது தான். 24024 10 ஆம்பியர். 10 ஆம்பியர்னால் 10 ஆம்பியர் அப்படியே நிற்கும். அப்புறம் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மரு. பாருங்கள், ஃபினிஷ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தெரியும், நீட்டாக இருக்கும். பவர் சப்ளையை பொறுத்தளவுக்கும் நம்ம எப்பவுமே ரெக்டிஃபோர் தான் நல்ல ஒரு ஆம்பியர் கொடுக்கும். 35-10 மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், மன்னிக்கவும். கெப்பாசிட்டர் பாருங்கள், 10,000 UF 50 வோல்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், அது போக எல்இடிக்கு, ரிமோட் கிட்டுக்கு எல்லாத்துக்கும் எல்லா ஆப்ஷன்டும் இதிலே உட்காந்துரும் இன்ஃபில்டாக. பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கிறது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு ஸ்பீக்கருக்கும் ஆம்புக்கும் நிறையா ஒரு சேஃப்டி. நமக்கு அதுதான் பிரச்சனைக்கு. அதே மாதிரியே நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணங்களும் உண்டு. நம்ம ஆம்ப் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அந்த டொப்புன்ற சவுண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வராது. அதுதான் நம்ம அது முக்கியமாக அதுவும் அரெஸ்ட் ஆகிடும். அதுக்காகவே நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இந்த டைப் போடுறது நல்லாயிருக்கு. ஆடியோ போட் பாருங்கள், நம்ம எப்பயும் யூஸ் பண்ணக்கூடிய மீஷி ஆடியோவோடது தான். IRF சரியில்லை, ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்குது. நம்ம போட்டு பார்த்தோம், நிறையா கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோவில் பாருங்கள், மீஷி ஆடியோவோடது தான். 5 சேனலு IRF. நம்ம பெரும்பாலும் வீட்டுங்களுக்கு 5.1 கொடுக்கும்போது நிறைய கஸ்டமர்கள் நம்ம கொடுக்குறது மீஷி ஆடியோவோடது தான். ரிசல்ட்னா பக்காவாக இருக்கும். போர்டுக்கு குவாலிட்டிக்கு குறைய இருக்காது. இது பாருங்க, 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டும் மீஷி ஆடியோவோடது தான். பஞ்சு சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஆடியோ வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிருக்க கஸ்டமருங்களுக்கு அவங்க சொல்கிறதே வேறு லெவலில் இருக்குது சார்னு. இதில் பாருங்கள், கெய்னரும் மீஷி ஆடியோவோடது தான். சப்பு ஃப்ரீ. நம்ம வந்து ரிமோட் போர்டில் இருக்கக்கூடிய சப்பு ஃப்ரீயை நம்ம எடுத்துகிட்டு நம்ம தனியாக தான் சப்பு ஃப்ரீ வைப்போம். அதுதான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. பாருங்கள், வயரிங் பாருங்கள், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம், நீட்டாக பண்ணியிருக்கோம். நமக்கு வேலை சூழ்நிலைகள் கொஞ்சம் டைட்டாக இருக்குன்ற ஒரு சூழ்நிலையில் பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆச்சு வேலை. அவர் அட்வான்ஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தார். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பாருங்கள் டிஸ்பிளே. நம்ம ஒரு மூவி பார்க்கும்போது வேணும்னா ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அவங்க சின்ன ஒரு செக்கிங் போட்டலாம். கண்டினியூவாக ஆன் பண்ண முடியாது. பாருங்கள், பேக் சைடில் கூலர் ஃபேனு ஓடுற சவுண்டே இருக்காது. இது ஸ்மூத்தாக ஓடும். ஏன்னா அது வந்து அது ஒரு நாய்ஸ் நமக்கு உருவாக்கிடக்கூடாது, உஸ்ஸுன்னு அடிக்கும். அதெல்லாம் இருக்காது. ஃபேன் ஓடுதான்றதே தெரியாது, பக்கத்தில் காது வச்சுக்கிட்டால் கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி இந்த ஆம்பு டெலிவரி கொடுக்கணும். பாருங்கள், உங்களுக்கும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.